இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து 5 கோட்டைகள் கொண்ட ஒரு பகுதி, மொத்தம் 2 பகுதி. இன்னொரு கோட்டையில் பார்த்தீங்கன்னா 3 கோட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த 5 கோட்டைகள் இருக்கிற பகுதி தான் ஃப்ரண்ட் ரோ. இந்த ரோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போடக்கூடிய வலிமையான ஆட்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முகாம் போடுறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல போய் ரசூலா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல முகாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முகாம் போடும்போது அல் ஹுபாப் அல் முந்திரி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடம் அல்லாஹ் உங்களை தங்க வச்ச இடமா இல்லை உங்களுடைய பிளானிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த பத்ரு போரில் கூட அந்த முகாம் போடும்போது இப்படி தான் ரசூல்லாட்ட ஐடியா கேட்பாங்க. அப்போ சஹாபாக்களுடைய குணம் பாருங்கள். அதே மாதிரி ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகம் ஆலோசனை செய்பவர்களாக இருந்தார்கள். அவர் அளவுக்கு எங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்ட ஆளை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அகமதில் வரக்கூடிய அந்த ஹதீஸில், இந்த சம்மந்தப்பட்ட ஹதீஸில் வந்து அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் பார்த்துக்கணும், ரசூல்லாம் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வஹி வருது, அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லீடர் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஆலோசனை கேட்டால் வேலை செய்கிறான், ஒரு இன்வால்மெண்ட்டோட வேலை செய்வான். எப்போ இப்படி செஞ்சிடலாமான்னு கேட்டு இழுத்து வேலை செஞ்சோம்னா அவனுக்கும் இது நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். அப்போ அதனால் வந்து ரசூல்லா வந்து இப்படி ஒரு டெக்னிக் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, இல்லை என்னுடைய யோசனை தான் இது அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில் நான் இங்கே முகாம் போட்டது கிடையாதுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நாம் தங்கியிருக்கும் இந்த இடம் நந்தா என்ற இந்த கோட்டைக்கு அருகில் உள்ளது. இதில் தான் போர் வீரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் நமது செயல் திட்டம் அவர்கள் தெரிந்து கொள்ள எளிதாக இருக்கிறது. மேலேருந்து அவங்க பார்த்தாங்கன்னா இங்கே நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருது. இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், இங்கே தான் அவங்களுடைய மெயின் ஃபோர்ஸ் இருக்குது, நம்மால் அவர்களது திட்டத்தை அறிய முடியாது. அது ஹைட்டில் இருக்கிறதுனால நமக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதே சமயம் அவர்களுடைய அம்புகள் வந்து சேருவதற்கு எளிதாகவும் உள்ளது. நமது அம்புகள் அங்கே போய் சேராது. இரவிலும் அவர்கள் தாக்கலாம், இரவில் கூட அவங்க நைட்டில் தாக்கலாம், நமக்கு இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேரிச்ச மரங்களும் நிறைய இருக்குது. பதுங்கியிருந்து யாராவது நம்ம வந்து தாக்குனாலும் நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஒரு காலியான இடத்துல ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் போய் நம்ம அங்கே போய் தங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரசூல்லா நல்ல ஆலோசனை அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து இது பண்ணுறாங்க. அது முடிச்சுட்டு தான் ரசூல்லா அடுத்த நாள் தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. நாயிம் கோட்டைக்கு ஃபஸ்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா இப்னு புரைதா அப்படிங்கிற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிமில் 4338 4339 2 இடத்துல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல முறை ஷகீகா எனப்படும் வலி வந்துள்ளது. ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி பயங்கரமாக வரும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு டவுட் வரும், ஏன் ரசூல்லா வந்து அபூபக்கர் அனுப்புனாங்க, உமர் அனுப்புனாங்க, ரசூல்லா ஏன் களத்தில் இருந்து செயல்படல? ரசூல்லா போருக்கு போகலைன்னா அவங்க வரமாட்டாங்க. அதாவது ரசூல்லா போருக்கு போகலைன்னா அது வேறு விஷயம், இருந்துக்கிட்டு ஏன் ரசூல்லா போகல அப்படின்னா தலைவலி ரசூல்லாவுக்கு. அப்படி தலைவலி அவங்களுக்கு வரும்போது 2 நாள் அவங்க வந்து நடமாட முடியாத மாதிரி வரும். ரசூல்லாவுக்கு எப்போ தலைவலி வந்தாலும் 2 நாள் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும். அப்போ வந்து வெளியவே ரசூல்லா போக மாட்டாங்க. அந்த கைபருடைய தினத்தன்றைக்கு ரசூல்லாவுக்கு தலைவலி வந்தவுடனே ரசூலானால் நடமாட முடியல. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, 2 நாட்கள் வெளியவே வரவில்லை. கைபர் முற்றுகையிட்ட போது அப்படியே அந்த வலி வந்தது. எனவே அபூபக்கர் கையில் கொடியை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அன்னார் மிகவும் கடுமையாக சண்டையிட்டு திரும்பி வந்தார்கள். மிக பிரம்மாண்டமாக சண்டை போகிறாங்க. இதில் இடத்துல வந்து அபூபக்கருடைய வீரம் வந்து சாதாரண ஒரு இது கிடையாது. நம்ம அபூபக்கர்ல சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த இதுக்கு வந்து ரசூலா கஷ்டமான பணி. ரசூலா யாரை செலக்ட் பண்ணாங்க? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷியாக்கள் வந்து ரொம்ப பெருமை அடிக்கிறதே இந்த ஹதீஸை வச்சு தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு பாருங்கள், அபூபக்கர் கையில் கொடி போச்சு ஜெயிக்கல, உமர் கையில் கொடி போச்சு ஜெயிக்கல, அலி போனார் ஜெயிச்சார்ல அப்படிங்கிறாங்க. போனார் ஜெயிச்சாருன்னு இவங்க பேசுகிறாங்க. கொடுத்தது யார் கையில் கொடுத்தாங்க? அது அதோட பெருசு இல்லை. அப்போ சீக்வன்ஸு இதுதான். ஃபஸ்ட்டு அபூபக்கர், 2வது உமர், அதுக்கப்புறம் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்போ எங்கேயுமே தன்னுடைய அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பயான்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. நஹஜுல் பலாகா அப்படின்னு சொல்லி ஷியாக்களுடைய கிதாபுகள்லேயே டாப் மோஸ்ட் புக்கு. நமக்கு எப்படி புகாரியோ அது மாதிரி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் உசூலே காஃபின்னு வரும். அப்போ இந்த நஹஜுல் பலாகாவில் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அவங்க நடத்தின ஜும்மா பயான்கள் எல்லாமே இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே அபூபக்கரையும் உமரையும் புகழ்ந்து இருக்குது.
ஷேகைன் அப்படின்னு இருக்கும். அதாவது ரெண்டு பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி, ரெண்டு தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அதாவது ஒரு ரொம்ப புகழ்ந்து தான் எழுதியிருக்காங்க. இன்றைக்கும் வச்சுருக்கிறாங்க அவங்க. அந்த ஷேகைன்ங்கிறதுனால அபூபக்கர் பேர் இருக்காது, அபூபக்கர் உமருன்னு பேர் இருக்காது, ஷேகைன் தலைவர்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய அந்தஸ்து வந்து இதுக்கு மேலே ஆயிராது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இவ பண்ணுறாங்க. அடுத்த நாள் என்ன நடக்குது, அபூ லைலாவே நீர் நம்முடன் அலி அலிலான் சொல்கிறாங்க, இந்த அலி அலிலான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, நீர் நம்முடன் ஹைபரில் இருந்தா அல்லவா, ஆம் அல்லாவின் மீது ஆணையாக உங்களுடன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதான் அலி அலிலானும் கேட்குறாங்க. அபூ லைலாவே ஹைபரில் நீ என் கூட இருந்தல்ல அப்படின்னு சொல்லி அலி அலிலான் கேட்குறாங்க. ஆமாம் இருந்தேன் அப்படிங்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை அனுப்பினார்கள். அவர் மக்களை விலக்கி கொண்டு சுவரையே தாண்டி சென்று சண்டையிட்டார்கள். அதாவது அந்த கோட்டையுடைய சுவரையே தாண்டி சண்டை போட்டிருக்காங்க, தனி ஆளாக போய். பயங்கரமான ஆள், அவர் சாதாரண வேலை அவர் செய்யலை, ஆனாலும் வெற்றி கிடைக்கவில்லை, அதனால் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். யார்? அலி ரலியல்லாஹு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அபூபக்கர் சாதாரணமாக சண்டை போட்டார், அன்றைக்கி சுவத்தையே தாண்டிட்டு போய் சண்டை போடலையா அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் இவர் தன்னை வந்து பெருமைப்படுத்திக்கவே இல்லை, நான் வந்து அபூபக்கரோட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி. இது அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரின் போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கையில் கொடியை கொடுத்து சஹாபாக்களையும் அனுப்பி வைத்தார்கள். அவர் போரிட்டால், ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்களின் தோழர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. என்ன ஆயிடுதுன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுது. உமர் ரலியல்லாஹு ஒரு கமாண்டு போடுறாங்க, சஹாபாக்கள் வந்து மாற்றி செய்கிறாங்க. அது ஒரு மிஸ்கன்செப்ஷன்லேயே, அதாவது கோஆர்டினேட்டிங்லேயே போயிடுது. அவர்கள் ஒருவர் மற்றவரை குறை கூறியவரையே திரும்பி வந்தாங்க. நீங்கள் சொன்ன வேலையை செய்யலைன்னு சொல்லி இவங்க உமர் ரலியல்லாஹு புலம்புறாங்க, அவர் வந்து நீங்கள் சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் 4340வது ஹதீஸாக வருது. அதுக்கு அப்புறம் தான் ரசூல்லா வந்து அந்த இதை சொல்கிறாங்க, நாளைக்கு நான் கொடுக்குற ஆளுக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அந்த அல்லாஹ் வந்து வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. இந்த ஹதீஸு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நசை அல் குப்ரா, அதான் பெரிய நசை 8403வது ஹதீஸு. அப்புறம் அகமதில் 23419 ஹதீஸு. பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை நான் ஒருவரிடம் கொடியை தருவேன், அவர் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் விரும்புவார், அல்லாஹ்வும் அவனது தூதரும் அவரை விரும்புவார்கள், அல்லாஹ் அவரின் மூலம் வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த சீக்வன்ஸ் படி அபூபக்கர் கையிலையும் கொடி போச்சு, உமர் கையிலையும் கொடி போச்சு, அதுக்கப்புறம் 3வது கொடி தான் இவர் கையில் வருதுங்கிற இந்த சீக்வன்ஸு இந்த நசையிலையும் அகமதுலையும் வரக்கூடிய இந்த ஹதீஸில் வந்து இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, கைபர் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போருக்கு செல்லாமல் அலி ரலியல்லாஹு அவர்கள் பின்தங்கி விட்டார்கள். ஆக்சுவலாக அலி ரலியல்லாஹு வந்து கைபரில் வந்து போவே இல்லை, மதீனாவிலே இருந்துக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தலைவலியோ அது மாதிரி ஒரு கண்ணு வலி, அவருக்கு வந்து ஒரு கண்ணு பிரச்சனை வந்து அலி ரலியல்லாஹு ஆரம்பத்திலிருந்தே இருக்குது, குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கண்ணு பிரச்சனை. அதனால் அந்த கண்ணு வலி இருக்கும்போது, அதான் சொன்னல, ஹுதைபியாவில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கம்பல்சரி போனாங்க. ஆனால் ஹுதைபியாவில் இருந்த அலி ரலியல்லாஹு அவர் தானே ஒப்பந்தம் எழுதுறாரு, இவர் போல, இவர் வந்து வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துக்கிறார். அப்போது அவர்கள் தான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்லாமல் பின்தங்கி புலம்பிகிட்டே இருக்கிறார், போகல, ஆனால் புலம்பிகிட்டே இருக்கிறார் மதீனாவில், ஐயோ ரசூல்லா போயிட்டாங்க, நான் போகல அப்படின்ட்டு என்று வருத்தத்துடன் கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டார்கள். இது புகாரில் 4209 ஹதீஸாக இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது, ரசூல்லா வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு கொடி கிடைக்கிற ஆள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் சுபு தொழுகை நடக்குது, கொடி கொண்டாந்து நட்டு வச்சுருக்காங்க. சஹாபாக்கள் எல்லாரும் அதை ஆர்வமாக பார்க்குறாங்க. இரவெல்லாம் ஒவ்வொருவரும் உமர் ரலியல்லாஹு உட்பட தங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறாங்க. 4781வது ஹதீஸ் முஸ்லீமில். அப்போ வச்சிருக்கும்போது ரசூல்லா கூப்பிட்றாங்க, அலி பின் அபி தாலிப் எங்கே அப்படிங்கிறேன், அலி எங்கே கூப்பிடுங்க அப்படிங்கிறேன். அப்போ தான் கேட்குறாங்க, அப்போ சொல்கிறேன், அவர் தான் கண்ணு வலி, அவர் தான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. இல்லைங்க அல்லாஹ்வுடைய தூதரை, அலி தான் வரவே இல்லையே, நாங்கள் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறேன், இந்த இதில் பார்த்தீங்கன்னா தலையை ஆளாளுக்கு இப்படி தூக்கி பார்க்குறாங்க, நம்மளை பார்த்து மூஞ்சி ரசூல்லா அதுக்கு கொடி கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க ரசூல்லா, வெளியே பாருங்கள் அலி இருப்பார், கூட்டிகிட்டு வாங்க.